பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உபாகம் 10ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நமக்கு நன்மை உண்டாகும்படி நம்மளை கை கொள்ளுகிற காரியங்களை, நம் இருதயங்களை விருத்தி சாதனை பண்ணுகிற காரியங்களை அவர் மேல் ஆணையிட்டு சொல்ல வேண்டும் என்பதற்கு உண்டான காரியங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கட்டளை கொடுத்தவரே அவர் தான். ஒரு மனுஷன் பத்திரத்தில் எழுதி கொடுக்கறது போல ஒரு மனுஷனை படைத்தவர் எழுதி கொடுக்கறதை நம்ம இந்நாளிலே பார்க்க போகிறோம். ஆமென். இப்பொழுதும் இஸ்ரவேலே ஜனங்களே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, முதல்ல அன்பு கூற சொல்கிறார். முதல்ல நம்ம பயப்படணும். அவரோட வார்த்தையை பயந்து அவர் வழிகளில் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. சிறவேலே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு நம்ம பயப்பட வேண்டும். இன்றைக்கு ஆமாம், அவர் மறைஞ்சி எங்கேயோ இருக்கிறாரு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சமும் பயம் இல்லாமல் நடந்து கொள்ளுகிற அநேக பேர் எனக்கு தெரியும். சரி, அவர் வழிகளெல்லாம் நம்ம நடக்கிறோமா? சோதித்தறியுங்கள். சரி, உங்கள் முழு இருதயத்தோடு நம்ம அன்பு கூறுகிறோமா? அவரிடத்தில் அன்பு, ஃபஸ்ட்டு அன்பு அவரிடத்துல. இன்றைக்கி எத்தனையோ கோடீஸ்வரன், ஒரு ராஜா வீட்டில் பிறந்த ஒரு முஸ்லீம் தம்பி, அந்த தம்பி இயேசுவை பார்த்து தரிசனம் பார்த்து இயேசுவை குறித்து அறிந்து கொண்ட பின்பு அவரை கொண்டு போய் அவங்க வீட்டு பக்கத்திலே இருக்கிற ஒரு சிறை இருக்கிறதை அன்றைய நாளில் தான் பார்க்கிறார். அநேக பேர் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுகிறத அவர் பார்க்கிறார். அவர் கிறிஸ்துவ நிமித்தம் அன்பு அவர் மேலே வைத்தது நிமித்தம் தங்கத்தட்டு இழந்தார், நல்ல ஆகாரம் இழந்தார், படுக்கை இழந்தார், நல்ல ஏசி ஹால் இழந்தார், செல்வாக்கு இழந்தார், நல்ல எல்லாமே இழந்து அவர் இருந்தார். அதுதான் அன்பு. நம்ம எத்தனை பேர் அப்படி ஒரு அன்பு இருக்குது? யோசிச்சு பாருங்கள். உன் முழு இருதயத்தோடும் உன் ஆத்மாவோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகி கர்த்தரை சேவித்து. அவர் மட்டும் சேவிக்கிறோமா? இல்லை, இங்கே போனால் அந்த சாங்கியம் பண்ணா, இங்கே இதை கட்டினா, அங்கே அதை கட்டினா அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களா? முழு ஆத்மாவோட உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியில் நான் போடுகிறேன். பிரியமானவர்களே, சொல்லுகிறார், நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி. இந்த கட்டளையும் கற்பனையும் எதுக்கா? உனக்கு நன்மை உண்டாகும்படி. ஏன்னா நீ வானத்தை பார்த்தோ பூமியை பார்த்தோ, பூமியில் உள்ள மண்ணை எடுத்து அதை பிடிச்சி வச்சு அதை வணங்குறத பார்த்தோ உனக்கு நன்மை உண்டாகாது. இவைகளெல்லாம் படைத்தவரை நோக்கும் பொழுது உனக்கு நன்மை உண்டாகும். அவர் கொடுத்த கட்டளைகளின்படி நம்ம நடக்கும் பொழுது நன்மை உண்டாகும். கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதை உன் தேவனாய் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? இனிமே கேட்கல. கட்டளையும் நம்ம கை கொண்டுட்டோம்னாலே அவரோட பிள்ளையாயிடும். அதுக்கு எதிரடியாக நம்ம செய்வோமானால் அத்தனை என்ன காதியன்னா பிசாசின் தந்திரத்தில் அகப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கற்பூரத்தை ஏற்றி சத்தியம் பண்ணுவாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. ஆனால் இந்த வானத்தை பூமியை படைத்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அநேக ஊழியக்காரர்கள் இதிலே சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். அப்படியாக அப்போது உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னத்தில் கேட்கிறார்? உனக்கு நன்மை உண்டாக வேண்டுமா? நீ என்ன பண்ணணும்? செய்யணும். இதோ வானங்களும் பூமி அதில் உள்ள யாவும் தேவனாகிய கர்த்தருடையவைகள். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு
எல்லாம் அவருடைய தான். பூமி அதில் உள்ள யாவும் தேவனாகிய கர்த்தருடையவைகள். நீ அதில் உள்ளதை எடுத்து வச்சு நீ என்ன பண்ணாத, செய்யாத. வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து இன்னும் இந்த ஜனங்களோட தாய் தகப்பன் மேலே பிரிய வைத்ததுனால அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடி சகல ஜாதிகளுக்குள்ளும் தாமுக்கென்று தெரிந்து கொண்டார். பிதாக்கள் நிமித்தம் உங்களை நான் என்ன பண்ணுறேன், அவங்க முகத்துக்காக உங்களை என்ன பண்ணேன், தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தெரிந்து கொண்டாராம். அப்போது தெரிந்து கொண்டவர்கள் இங்கே என்ன பண்ணணும்னா, முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்கினி நடுவிலிருந்து உங்களுக்கு விளம்பினது 10 கற்பனைகளையும், அக்கினி நடுவிலிருந்து ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் மத்தியிலே சொன்ன விளம்பின 10 கற்பனைகளும். அநேக ஜனங்கள் பார்க்க அக்னியிலே நின்று அவர் பேசுகிறார். உங்களுக்கு விளம்பினத கற்பனைகள் என்ன, அவர் பார்த்தா கற்பனைகளும் அவர் முன் எழுதி கொடுத்ததை உடச்சிட்டார். திருப்பி இது வேறு. அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளில் எழுதி அவைகளை என் இடத்தில் தந்தார். ஒரு மனுஷனுக்கு எழுதி கொடுக்குற லெட்டர் மாதிரி ஒரு கடவுள் இந்த உலகத்தை படைத்தவர் எல்லாம் அவருடையவைகள். இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியின் அதில் உள்ளவைகளை யாவும் தேவனாக கர்த்தருடையவைகளே. அவர் என்ன பண்ணுறாரு, முன் எழுதியிருந்த பிரகாரம் ஃபஸ்ட்டு எழுதி கொடுத்து உடச்சிட்டாரு மோசே இந்த ஜனங்க நிமித்த கோவப்பட்டு. பிரகாரம் அந்த பலகைகளில் எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார். அந்த கற்பனையை மனுஷன் என்ன பண்ணணும், எவனும் வானத்தை பூமியை படைச்ச இருக்கிற இடத்துல எவனும் என்ன பண்ணணும், கை கொள்ள வேண்டும். அவர் கையினாலே தந்தார், எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார் மோசே சொல்லுகிறார். அதை நம்ம கை கொள்ள வேண்டும். எதற்கு என்று நம்ம பார்ப்போமானால், நன்மையை உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேற எதை நான் உன்னிடத்தில் கேட்குறேன். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடாரி கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். அப்போல்லாம் சுண்ணத்துன்னு சொல்லி ஆணூறு பிள்ளை அவங்க சுண்ணத் பண்ணுவாங்க. அதுதான் விருத்த சேதனம் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. நீங்கள் அதை செஞ்சுட்டு எல்லாம் தப்பு பண்ணுறீங்க, அது இல்லை. நீங்கள் இனி உங்கள் பிடாரி கடினப்படுத்தாமல் எல்லாத்துக்கும் கடினப்படுத்துவாங்க. அப்படி பகிரங்கமான பாவம் செய்வாங்க, பகிரங்கமான பேச்சு பேசுவாங்க, பகிரங்கமாக அப்படியே டோட்டலான ஆள் சுயரூபத்தில் நம்ம பார்க்கலாம். உங்கள் பிடாரியை கடினப்படுத்த, இது புறஜாதிக்கு சொல்லலை, இது அவரோட பிள்ளைகளுக்கு விருத்தி சேதனம் பண்ணவங்க, அவர் தான் கடவுள்னு போனவங்க தடுமாறுறவங்களுக்கு சொல்லுகிறார் இந்த வார்த்தை. கடினப்படுத்தாமல் பிடாரி கடினப்படுத்தாலும் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்தி சேதனம் பண்ணுங்கள். நீங்கள் சரீரத்தின்படி நீங்கள் விருத்தி சாதனம் பண்ணிவிட்டு நான் கர்த்தருடைய பிள்ளை ஆகிறதுக்கு நீங்கள் முழுகி ஞானஸ்தானம் எடுக்கிறது போல் அந்நாளிலே விருத்தி சாதனம் பண்ணுகிறவனே யூதனாக இருக்கிறான், அவருக்கு பிள்ளையாக இருக்கிறான், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறான். தான் அடையாளம். அதெல்லாம் வேண்டாம், கடினப்படுத்தாத உன் இருதயத்தை. உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்தி சாதனம் பண்ணுங்கள். நீ சரீரத்தில் விருத்தி சாதனம் பண்ணதெல்லாம் போகிறோம், இருதயம் பண்ணிச்சுன்னா இருதயம் சீர்படுத்தி விடும் என்று அவர் சொல்லுகிறார். உங்கள் தேவனாய் கர்த்தர் தேவாதி தேவனும் கத்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாக இருக்கிறார். அவர் பட்சவாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல, லஞ்சம் வாங்குகிறவரும் அல்ல, இவனுக்கு பணக்காரன் இவனுக்கு மட்டும் செய்யணும், ஏழை இவனுக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவரும் அல்ல. பயங்கரமானவர். அவர் வல்லமை உள்ளவர், பட்சபாதம் பண்ணாதவர், எவரும் யார் கேட்டாலும் எவருக்கும் எவையும் செய்க வல்லவராக இருக்கு. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும். நீங்கள் விதவிகளாக இருக்கீங்களா, கஷ்டப்படுறீங்களா, திக்கற்றவர்களாக இருக்கிறீங்களா, அண்ணின் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமா இருக்கிறார். அது எப்படி அவர் கொடுப்பாரா? அப்படி இல்லை. இன்றைக்கி நம்ம யூடியூப் வழியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அன்னவஸ்திரம் இல்லாமல், அது ஆகாரம் இல்லாமல், வஸ்திரம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு ஒரு டீம் எழும்பி இருக்கிறது.
மனிதர்கள் மூலயமா அவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. கொடுக்கிறார். இந்த உலகத்தை படைத்தவர் கொடுக்கிறார். யார் மூலியமா யாருக்கோ கொடுக்கிறார். அன்னவஸ்திரம் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராக இருந்தபடியினால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக. நம்ம கஷ்டப்பட்டோம்ல, அதை நினச்சி நம்ம கஷ்டப்படுறவங்கள ஹெல்ப் பண்ணணும். ஊழியமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், ஒரு கஷ்டப்படுற ஏதோ ஒன்று அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், செய்ய வேண்டும். நான் ஒரு சோப்புக்கு ஒரு கடைக்கு போய் நின்னேன். நீங்கள் நான் சோப்பு கொடுங்க, அர்சன் சோப்பு. அப்போ வந்த புதுசு, நான் சொல்கிறது ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது. சோப்பு கொடுங்க, நான் அம்மா வந்தோடனே எடுத்துன்னு வந்து தரேன் காசுன்னு. பக்கத்து வீடு, சொந்த வீடு நாங்கள் இருக்கிறது. இல்லை நீ காசு கொடுத்துட்டு வாங்கிக்கினார். முறைக்கே நான் திரும்பி வந்தேன். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன். என்னோட சில சாப்பாட்டுக்கெலாம் நான் கஷ்டப்பட்டதில்லை. அப்பா என் கண் மேலே இருந்திருக்கார். நான் ஒருத்தவங்களோட ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு ஃபங்க்ஷன் போயிருக்கேன். ஃபங்க்ஷனில் அந்த மெட்ராஸில் ஒரு இடத்துல சுற்றுலா பொருள் காட்சி, அதை போய் பார்க்குறது. ஆனால் இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு யாரோட வஸ்திரமோ நான் கொடுக்கவில்லை. ஆண்டவர் என் நிமித்தம் என் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அப்போ பாருங்கள், நான் கஷ்டப்பட்டதுனால இன்றைக்கி நான் யார்கிட்டையாவது எதுவும் கொடுக்குறேன், மற்றவங்கள்தையும் நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். போட்டு இது பண்ணிக்கோங்க. என்னால் முடிந்ததை நான் என்ன பண்ணிட்டேன், செஞ்சிட்டே இருக்கிறேன். நம் மூலியமா மற்றவங்க மூலியமா இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்களே எகிப்தில் அந்நியராக இருந்தபடினால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்று கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாய். கண்டதில் நீ ஆணையிட வேண்டாம். ஏன்னா எல்லாம் கர்த்தருடையது. அதுலேருந்து எடுத்து நீ சத்தியம் பண்ணாத. படைத்தவர் மேலே நீ என்ன பண்ண, அவருடைய நாமத்தின்மையை கொண்டு ஆணையிடுவாய். அவரே உன் புகழ்ச்சி. உனக்கு புகழ் இருக்கதா, அவர் நிமித்தம் தான் புகழ்ச்சி. உன் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. புகழ்ச்சி இருக்குதா? நீ பெரிய காரியங்களை பார்க்குறியா? உன்னிடத்துல அநேக காரியங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருடையது. புகழ்ச்சி உன் கண் அவரே உன் புகழ்ச்சி. உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. எல்லாம் அவர் மூலியமாக நடக்கிறது. நாம் யாராக இருக்கிறோம், எதுக்கு முதலாவது அனுபவிக்கிறோம், எதுக்கு நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். என்ன வார்த்தை? உன்னுக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதை உன் தேவனாய் கர்த்தர். இதை நம்ம செஞ்சிட்டாலே அவரோட பிள்ளையாயிடும். அவர் பிள்ளையாயிட்டாலே அவரோட பிரதிநிதியாக மாறி பரலோக ராஜ்யத்துக்குரிய நபராக மாறிவிடும். இது சும்மா ஒரு மனுஷனோ பெரிய பெரிய நீதிபதியோ இல்லை பெரிய பெரிய அரசியல்வாதியோ எழுதி கொடுத்ததில்லை. இந்த உலகத்தை படைத்தவர் எழுதி கொடுத்துருக்கிறார். முன் எழுதிந்த பிரகாரம் அந்த பலகையில் எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார். எழுதி கொடுத்த கற்பனையை, கடவுளை எழுதி கொடுத்த கற்பனையின்படி நம்ம வாழும் பொழுது நமக்கு நன்மைகளை உண்டாக்கும். நமக்கு அநேக நன்மைகளை உண்டு பண்ண அவர் வேறு எதையுமே நம்ம இடத்துல அவர் கேட்கவில்லையாம். கர்த்தர் உன்னிடத்தில் கேட்டார், நீ செய்வாயா? உன் முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட தேவனாய் கர்த்தரை சேவிப்பாயா? நீ பயந்து இருப்பாயா? அவர் வழிகள்லாம் நடப்பாயா என்று ஒரு மனிதனுக்காக இயங்குவது போல அவர் நம்ம இல்லத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளில் இருக்கிறபடி சகல ஜாதிகளுக்கு தமக்கென்று தெரிந்து கொண்டாராம். நீ நடக்கும் பொழுது தான் தெரிந்து கொண்டதுக்கான ஒரு அடையாளமே இருக்கும். நீங்கள் தெரிந்து கொண்டவர்கள். நீங்கள் யார் என்றால் வானத்தை பூமி படைத்தவருடைய பிரதிநிதியாக இருக்கிறீர்கள். நன்மை உண்டாக வேண்டுமா? உங்கள் இருதயத்தை விருத்தி சேதனம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.